அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். டைம் இல்ல. வேலைக்கு செல்லக்கூடிய மாமியார்கள். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள். நம்ம முதல்ல ஒரு வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்திருப்பது எவ்வளவு லாபம்? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஐயா, டே ஃபுல்லா அவங்க வீட்ல இருந்து மருமகளோட போடுற ப்ராப்ளம்ஸ் பாதி குறையும். மருமகள் நிம்மதியா வீட்ல இருக்கலாம். ஒரு நீ அப்படி வரியா? வேலைக்கு செல்லும் மாமியார் கிடைத்ததில் என்ன லாபம்? என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருஷம் ஆச்சு. எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு வந்து 2 நாள்ல எப்படி வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு இப்பவும் வாங்கி தராங்க. மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்போ மாமியார் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டு வராங்க. ஈவினிங் வர்றப்ப என்ன எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடியே அவங்க கீழ இருந்து மேல வர்றப்பவே பாப்பா இங்க ஐஸ்கிரீம் பார்த்தேன் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா நம்ம சம்பத்தியத்தை கரைக்கிறதுக்குனே வராங்க. அது உங்க மருமகளோட வச்சுக்கோங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என் பேத்திக்கு வந்துட்டு 2.5 வயசுல இருக்கா. அவளுக்கு ஐஸ் தான் பிடிக்கும். அதனால அந்த ஐஸ் வாங்கிட்டு இவளுக்கு என்ன பிடிக்குதோ அது வாங்கிட்டு போவேன். நான் மேல இருக்க அதான் கடவுள். ஃபுட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க சார். வேலைக்கு போறதுக்கு முன்னால. ஆமா, மார்னிங்கே எழுந்திருச்சு அவங்களே. புரியல. அதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? அவங்க உங்களுக்கு ஃபுட் குழந்தை இருக்கு, அதனால மார்னிங் அவங்களே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. எங்க மாமியார். ஆனா ஒரு குழந்தைய வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? ரைட்டு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுடா. வேலைக்கு செல்லும் மாமியார் இருப்பதில் என்ன லாபம்? சார் நல்லா தூங்கலாம் சார். நல்லா தூங்கலாம். காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க. மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு? இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், எழுப்பிடுவாங்களோ என்னன்னு எனக்கு தூக்கம் ஓ, எழுப்பிடுவாங்களோன்னு பயம் இருக்குமா? நான் நினைச்சேன் இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? சொன்னா அவங்க சொன்னா ஏதாச்சும் மனசு கஷ்டப்படுற மாதிரியே இருக்கும் எனக்கு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிக்கலாம். நல்லா தூங்கி அவங்க ஆபீஸ் அங்கிட்டு போன வாக்குல இங்க நம்ம படுத்துவீங்க. வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நான் வந்து கையில காசு வச்சிருப்பேன், எண்ணிக்கணும் அப்படின்னு அதை வச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்பேன். 500 இருந்தா கூட நீங்க எப்படி உங்க மாமியார்ட்ட போய் கேட்க முடியும்? உங்க வீட்டுக்காரட்ட தானே ஜெனரலா இல்ல கேட்கணும்னு சார், தோணும். கேட்பேன். அதாவது இவர்கிட்ட கேட்கும்போது அவர் போய் அங்க சம்டைம்ஸ் கேட்பாரு. அதனால நான் டைரக்டா இப்பல இருந்து அவங்க கிட்டயே கேட்க என்னதுக்கு இவரை கேட்டு அங்கேயே போய் அங்கே கேட்போம். போய் கேட்டுறது. அவங்க எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. கேட்டுறது. அவங்க ஜாப் போறதுனால நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுது சார். பசங்களா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். இப்ப அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வேலையை நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம். அவங்க வரதுக்குள்ள முடிச்சு வைக்கணும். அவ்வளவுதான். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ரிலாக்ஸ்டா என்ன டயத்துல பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணிக்கலாம். ஜாலியா இருக்கலாம் சார். ஜாலியா இருக்கலாம்னா புரியலையே. அவங்க வெளியே போயிடுவாங்க, நம்ம மட்டும் தானே சார் வீட்டில். நம்ம இஷ்டம் தானே, நம்ம இஷ்டம் டிவி பார்த்துக்கலாம், நம்ம வேலையை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க சமையல் பண்ணால் நம்மளும் கூடயே இருக்கணும். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வீட்டில் மாமியாரும் போயிடுவாங்க, குழந்தையும் பால்வடி அனுப்பிடுவோம், ஹஸ்பண்டும் போயிடுவாங்க, நாங்கள் மட்டும் தான் தனியாக. அடே அப்பா, இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிங்க போட்டுருக்கீங்க தனியா. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. சார் இன்னொன்னு, ஃபோன் நல்லா பேசலாம் சார். போன் நல்லா ஆமா, பேசுவான். அம்மாட்ட நல்லா பேசலாம் சார். எல்லாத்தையும் ஓப்பனா பேசலாம். மாமியார் டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருச்சு, மருமகளுக்கு பிடிக்காத நாள் சண்டே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சண்டே மாமியார் வீட்டில் இருக்கப்ப எப்படி இருக்கும் தெரியுது? எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும் இல்ல? சத்தமே இல்லை. ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க. டிவியில் ஒரு வாரமாக விட்ட சீரியல் எல்லாம் போகும். பழைய படம், பழைய பாட்டு. எங்களுக்கு அது கேட்க பிடிக்காது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இந்நேர வரைக்கும் நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணதா சொன்னீங்களோ, அதை ஒரு நாள் அவங்க என்ஜாய் பண்ணல, நீங்க மாமியார் ஆயிட்டீங்க.
இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க ஒன்ன மாதிரி வீட்டில் இருக்க அந்த ஒரு நாள் வந்து பசங்க அவங்க தான் பார்த்துப்பாங்க, நாங்கள் ஃப்ரீ ஆகிடுவோம். நாங்க ஃப்ரீ ஆயிடுவோமா? ஏமா ஏற்கனவே அதுவா தானே இருக்கீங்க. வளர ஆரம்பிச்சுட்டே அட்டாளி வாய்க்கு அடிபட்டு போகுது. எடுத்து சமைப்பாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கஷ்டமா இருக்குமா? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு இல்ல சார், நாங்க கொஞ்சம் ஜாலியா இருப்போம். ஓ, நான்வெஜ் சாப்பாடுங்க நீங்க செய்ய மாட்டீங்களா நான்வெஜ்ஜா? எனக்கு சமைக்கவே தெரியாது சார், அதனால நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. ஒரு 7 மணி 8 மணி அவங்க எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னே தோண மாட்டேங்குது. டயர்டா இருக்கு சார். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வேலைக்கு போறதுனாலே ஒரு குடைச்ச கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு ஒரு குடைச்சல் இருக்கும்ல, அது என்ன குடைச்சல்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். திடீர்னு கரண்ட் பில் கட்டி செக் பண்ண வந்துருவாங்க. அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இதா இருக்கும் சார். ஏமா இது ஒரு பிரச்சனை நீ சொல்றது, நான் பிரச்சனை எப்படிமா எடுத்துக்கிறது? ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அந்த ஃபோன் கூட அதாவது அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள எழுப்பிடுவேன் சார். அடியே மலர் புள்ள ஓ இதுக்காண்டி சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும்? ஏன்னா ஈபில இருந்து ஆள் வருவாங்கன்னு நான் தூங்காமலே காத்திருக்கிறது அப்படிங்கிறது. இது பகல்ல தானே சொல்றீங்க? இது பகல்ல தான் சார். கூப்பிடும்போது ஃபோன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. இவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, இவங்க அப்பா கூப்பிட்டுருப்பாங்க, இவன் ஃபோன் சைலண்ட் போட்டு தூங்கிடுவா. நீங்க அந்த பொண்ணு சொல்லல கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கால் வரும் பாப்பே எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. சொல்லுங்க. முண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. சார் ஆனா எனக்கு என்ன புரியல, நான் நினைச்சேன் நீங்க தான் உங்க அத்தையை டார்ச்சர் பண்றீங்கன்னு. ஒரு குடும்பமே உங்க அத்தையை டார்ச்சர் பண்ணுது. நீங்களும் உங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுப்பீங்களா, நீங்க போன் எடுக்க மாட்டீங்களா, அதுக்கு இவங்க ஸ்கூல்ல இருந்து வரணுமா? ஆமா சார். ஆமாவா? சண்டேவும் வந்து என்னை வந்து அந்த ஒரு நாள் கூட சமைக்க விட மாட்டாங்க. அவங்களே சமைச்சிருவாங்க. நைட்டு மட்டும் ஏதாவது தோசை சுடுமா, உன்னால எது பண்ண முடியுமோ பண்ணுமான்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமானும் அவங்களே கழுவிடுவாங்க. எனக்கு தெரியும் உங்க மாமியார் ஊட்டி விடுவாங்க, அதானே என் வயிற்றுல கிளப்பாதீங்கப்பா. உண்மையானுமே சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் 9 மணி வரைக்கும் கூட தூங்குவேன். எங்க அத்தை எழுப்பியே விட மாட்டாங்க. காலையிலத்துக்கும் மதியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு எழுப்பி விட்டுட்டு பாப்பா சாப்பிட்டு வேலை பாரு, இல்லைன்னா தூங்கி எந்திரிச்சு மெதுவா வேலை பாருன்னு சொல்லிட்டு போயிடும். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே, அமையாது. முடியும். இது பாருங்க. நைட் வருவாங்க. வர்றப்போ அத்தை சட்னி அரைக்கிறத அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்லி பொடி வாங்கிக்கலாம், நம்ம 2 பேரும் சுட்டு இட்லி பொடி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவங்க அண்ணன் பொண்ணா நீங்க? ஆமா சார். கோபிநாத் கரெக்டா கண்டுபிடிச்சு போறாப்ல வர வர. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அதனால இப்போ ஒரு குழம்பே கொதிச்சிட்டு இருக்கு, அந்த வாடை போகல அப்படின்னா பாப்பா குழம்பு கொதிச்சது ஆஃப் பண்ணிடு. அல்லனா 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு எல்லாம் நீ பாத்துருன்னு சொன்னா அது நியாயம் இருக்கு. கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்ப கேஸா ஆஃப் பண்ணுன்னு சொல்றதுலாம் ஒரு வசதின்னு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா சொல்றாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஹோம் மேக்கரா வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய மருமகள் கிடைத்ததில் என்ன லாபம்? சார் இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா? ஐயோ வெளியே தெரியும். எப்பவுமே வந்து ஆறுன சாப்பாடா சாப்பிடுவோம். இப்போ வந்து சுட சுட மதிய நேரத்துல சூடா வருது சாப்பாடு. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் லைஃப்ல இது வரைக்கும் நான் 6 தான் சாப்பிட்டேன். மாங்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வாயூரி போவாளுக்கு, ஆளுக்கு ஒரு உருண்டு. அப்பா அவ்வளோ ஒரு நிம்மதி. டெய்லி உனக்கு சூடா சாப்பாடு கிடைக்குது, எங்களுக்கு அந்த கொடுப்பனே இல்லை அப்படிம்பாளுக்கு. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. அவங்க வேலைக்கு போறதுனால நம்மள வெளியே விட மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் அவங்களே பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. ஓ, வீட்டுக்குள்ளே அடைச்சு போறாங்க. உனக்கு விவரம் பத்தாது, ஒன்ன ஏமாத்திடுவாங்க. ஐயோ ஒண்ணு தெரியாது. ஆதார் கார்டு வாங்க போறேன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் வேலை விட்டு வரும்போது நானும் வாங்கிட்டு வரேன். வாழைப்பழம் கூட நான் வேலை விட்டு வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே நான் சார் சின்ன பிள்ளை சார், அதுக்கு எதுவும் தெரியாது. இல்ல சின்ன பிள்ளை இப்பதானே கத்துக்கணும், இது என்ன தெரியாது. அப்படி கேள்றா வெள்ளை குட்டி. இந்த கல்யாணம் எங்க வீட்ல வந்து நாங்க 2 பொண்ணு சார். எனக்கு அப்பா இல்ல, நான் 10th படிக்கும்போது தவறிட்டாங்க. எங்க அம்மா வந்து சின்ன வயசு
வயசுலேருந்தே என்னை வந்து பையன் மாதிரியே வளர்த்துட்டாங்க. எங்கே போனாலும் கறி கடைக்கு போனாலும் நான் தான் போகணும், பால் பாக்கெட் வாங்கினாலும் மொனக்கடையிலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஏமாத்திடுவாங்க யாராச்சும் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு விவரம் தெரியும், நீங்கள் நம்புற வரைக்கும் சரி. ஆனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க பிள்ளைக்கு விவரம் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறது எப்படி சரி? அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்க ஏமாற்றி போடுவாங்க. எப்படின்னா அப்படி கேளுங்க, நான் போகிற வாங்குறேன்னா அவன் 100 ரூபா கேட்டாங்கன்னா நான் ஒரு குறைச்சியாச்சும் நான் கேட்பேன். இந்த பிள்ளைங்க வந்து அப்படியே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அதுதான் வித்தியாசம். அப்படியாமா உங்களுக்கு விவரம் பத்தாதா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இப்போ கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். ஒரு வருஷத்துல இது கூடவா தெரியாது இந்த பொண்ணு எப்படின்னு கூட தெரியும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்களுக்கு வந்து அவங்க பையன் வந்து அப்படியே பொத்தி பொத்தி பார்த்துட்டாங்க, ஒரே பையன்றதுனால. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. பொத்தி பொத்தி பார்த்தாங்க தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே. என்னத்தை பொத்தி பார்த்தாங்க? கறி கடைக்கு அனுப்பாம வீட்டுக்குள்ளே வச்சிருந்திருக்காங்க. அவன் பையக்காவை லவ் பண்ணி ஒரு பொண்ணு நக்கல்யா அவனுக்கு வந்து பையன் வந்து நம்ம சொல்றதான் கேட்குறான். ஸோ மருமகளும் நம்ம சொல்றதான் கேட்கணும். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இங்க பிரச்சனை அதான். அப்படிலாம் இல்லை சார். அப்படிதான் சார். நீங்க வாங்கிட்டு வா. சும்மா இப்போ உங்க முன்னாடி சொல்றாங்க சார். வீட்டுக்கு போனா திரும்பி அப்படியே பூட்டிடுவாங்க. என்ன அக்கப்பூர் பண்றாங்க போம்ல. ஏய் நான் வர வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க ஏதாவது வாங்குனீங்க பண்ணீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சாரி வாங்கிட்டு வந்தா கூட இந்த சாரி இவ்வளோவா, நான்லாம் 150 ரூபாய்க்கு சாரி வாங்குவேன், இந்த சாரி நீ இவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தவனே ஏமாத்திட்டாங்க பாப்பா. இல்ல காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு விவரம் தெரியாத ஒரு பொண்ணு கிடையாது. நல்லா தெரியும் சார். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு பாருங்க சொல்றாங்க எல்லாம் தெரியும், ஆனா வெளிய அனுப்ப மாட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வந்துருச்சு உங்க வாயில இருந்து. சரி. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. உங்களை மாதிரி நானும் இருப்பேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா பெட்டர். சரி ஓகே ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை வெளியே விட மாட்டாங்க சார். நுங்குலேருந்து இளநீலேருந்து எது வேணா உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வீட்டில் எடுத்து வந்து வைக்கிறேன், வெளியே போவாதீங்க. அவ்வளோ ஒரு நாள் மட்டும் என் கூடயே இருந்தால் சந்தோஷமா இருக்கும். அதனால தான் வெளியே போயிட்டு வந்து வீட்டில் தான் இருக்கோம். இருந்தாலும் அன்னைக்கு டே ஃபுல்லாக என் கூடயே இருக்கணும்னு அவரு. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சரிங்க. யங் கப்பல் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த பசங்க ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்குது. உங்க பையன் ஒர்க் பண்றாரு தானே, 6 நாள் ஆஃபீஸில் இருக்க உங்க பையனுக்காகவாது அவங்கள்ட்ட ஜாலியாக வெளில போகணும். அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பசங்க. அப்படியா? அடடடா. என்ன அப்படியா? இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். போயிட்டு வாங்க. இல்ல 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 நீங்க விட்ட இங்கே அழுதுருவாங்க. பாவம். உங்களை எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா விடணும், எங்க போனாலும் என்னால பண்ண முடியும். அவங்க நம்பி எனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுக்கணும். அவ்வளவுதான். எங்க என்னை ஃப்ரீயா விட்டுருங்கிறாங்க. நான் அவங்கள பார்த்துப்பேன் சார். எங்க அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிட்டனோ நான் அவங்கள பார்த்துப்பேன். அவங்க பையனையுமே நான் பார்த்துப்பேன். எனக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுங்க, என் கையில கொடுங்க, அவ்வளவுதான். அதுதான் சொல்லுவேன். அது புரியுது எனக்கு. இருந்தாலும் பிள்ளைங்க அப்படி இந்த வருது இல்ல முடியாதுங்க. அப்ப என்னாலே முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பார் உன் பேச்சு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறதோட எங்க மாமியாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். எங்க அம்மாவோட எங்க அம்மா இன்னுமே வந்து என்கிட்ட இங்க 2 பேர்கிட்டயுமே பொறாமப்படுவாங்க. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ண மாட்டேற, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மாமியார் கூட ஒட்டிக்கிட்ட, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமியார்ட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். ஆனாலும் உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. தோணுது தப்பு தான், இனிமேல் தோணாது. மாதவன் அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? வாடான்னு சொன்னா எவ்வளவு நேரம் இருப்பது? வீட்டு தம்பி எங்க இருக்காப்ல? இதோ அங்க தான் இருக்கார் எங்க சார். இருக்காப்ல? பேர் என்ன? தினேஷ். தினேஷ் என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு சண்டே நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால உங்க கிளம்பி பைக்ல வெளில போயிருப்பாங்க. சொல்லிட்டு ஒரு சண்டே உங்கள்கிட்ட சொல்லாம நீங்க வர்றீங்களா இல்லையான்னு கிளப்பி வெளில கூட்டு போயிருந்துருக்கலாம். அப்படி போக மாட்டேன் நம்பிக்கை சார். பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை நீங்க ஒருவேளை உங்க போய்த்தான் ஆகணும், அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா, ஏ மாப்ளை சீக்கிரம் வாய்யா, சீக்கிரம் வாய்யா. இந்த சண்டே கௌசல்யா நீங்களும் கிளம்பி போவீங்களா மாட்டீங்களா? போவானா? தினேஷ் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நான் கூட தினேஷ் யோசிப்பான்னு நினைச்சேன்.
அம்மாக்கு பயந்தவனாச்சேன்னு அவன் பட்டார்னு யாரா இந்த கேள்வியை கேட்பான்னு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இருப்பாங்க அவங்க பையனே வந்து நீ உங்க அம்மாவை புரிஞ்சுக்கோ, அவங்க தனியா அவனை வளர்த்துருக்காங்க, அவன் ஏன் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்றாங்க, நான் உனக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்துல. அப்புறம் அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவன் உங்க மேல நீங்க ஒரு பிடிமானம் வச்சிருக்கீங்களா, அதை நீங்க நம்புறதை விட உங்களை நேசிக்கிற இந்த மனுஷங்களை நம்புறதா ரொம்ப முக்கியம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.